நேயர்களுக்கு இனிய நலன் விசாரிப்புகள். ஒரு மனிதனுக்கு புதிய தேடல் வரும்பொழுதுதான் அவன் தன்னுடைய இடத்திலிருந்து வேறொரு புதிய இடத்திற்கு சென்று அங்கு என்னென்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை அவதானிக்க தோன்றும். அந்த வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் உலகத்தின் எந்த மூலையில் உள்ள நாடுகளாக இருந்தாலும் நம்முடைய தமிழர்கள் வேர் விட்டு கிளை பரப்பி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த நாட்டில் சென்று வாழும் பொழுது அங்குள்ள கலாச்சார மாற்றங்களை தங்களுக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு எப்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் என்பது குறித்து நம்மோடு உரையாட இருக்கிறார்கள். இதோ கேட்டு பார்ப்போம். என் பேரு மதிங்க. நான் தமிழ்நாட்டில் தேவகோட்டைக்கு அருகில் உள்ள ஒரு கிராமம் கீரணிலேருந்து வந்திருக்கேன். நான் குவைத்துக்கு 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷமா ஒரு 3 வருஷம் கழிச்சு போய் தான் மேரேஜ் பண்ணேன். மேரேஜ் பண்ணிட்டு வந்த பிறகு அதாவது என்னுடைய குடும்ப வளர்ச்சி அதிகமாச்சு. என்னுடைய மற்ற வாழ்க்கை இளமையினுடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் இதா இருந்தாலும் என்னுடைய சொந்தம் சுருத்து எல்லாரும் இப்ப நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய வளர்ச்சி குவைத்து வந்ததுனால எனக்கு வளர்ச்சியை இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். நான் ரெண்டாவது இன்னும் சொல்ல போனா என் மனைவி என் மக எல்லாரையும் பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு கவலை தான். இருந்தாலும் நான் இப்ப குவைத்துல நல்லா இருக்கிறதுனால எங்க அப்பா எங்க அம்மா எங்க அக்கா வீட்டுல எங்க அக்கா பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிக்க வைக்க முடியுது, நல்லா செய்ய முடியுது. மற்ற இப்ப என் மனைவி என் குழந்தைகளுக்கு உள்ள தேவைகளை என்னால பூர்த்தி செய்ய முடியுது. இது என்னுடைய குவைத்து வாழ்க்கை எனக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முன்னுதாரணமா நல்லா தான் அமைஞ்சிருக்குது. நல்லா இனிமேல் நம்ம அமையும். ரெண்டாவது நல்லா இருந்ததுனால இனி என் மனைவியும் மகளையும் இங்க குவைத்துல கூட்டிட்டு நான் இருந்து இன்னும் நல்லா முன்னுக்கு வருவேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுதுங்க. கண்டிப்பா குவைத்துல நம்ம இளமையை வேஸ்ட் பண்றோம்னு ஃபீல் பண்ண வேணாம். நம்ம சொந்த சுருத்துங்க நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் சந்தோஷம் இல்லாம மத்தவங்களும் நல்லா இருக்கிறது நம்மளுக்கு ஒரு திருப்தியா இருக்கு.